இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் 6ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு தரும் செய்தி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதாகும். முதல் வாசகத்தில் நமக்கு முன் வாழ்வும் சாவும் நீரும் நெருப்பும் வைக்கப்பட்டுள்ளது. எதை தேர்ந்தெடுப்பது? நல்லதை வாழ்வு தருவதை நிலையான ஒன்றை தேர்ந்தெடுப்பதில்தான் ஞானம் அடங்கியுள்ளது என்பதனை எடுத்துரைக்கின்றது. நமது சொந்த திறமைகளை கொண்டு அல்ல, மாறாக தூய ஆவியார் அருளும் ஞானத்தை கொண்டே நாம் செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்தில் இறைவன் மோசேவுக்கு தந்த 10 கட்டளையின் உண்மை அர்த்தத்தை மிக தெளிவாக இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறார். தான் இவ்வுலகிற்கு வந்தது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க அல்ல, மாறாக அதை நிறைவேற்றி புது வாழ்வு வழங்க வந்துள்ளதை என்பிக்கிறார். மேலும் இறையரசில் நுழைய வேண்டுமென்றால் நாம் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை வரிசைப்படுத்தி காட்டுகின்றார். எனவே மனம் மாறுவோம், நம்மோடு வாழும் அனைவரையும் ஏற்று அன்பு செய்து வாழ்வோம். எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இறைவன் காட்டும் புனித பாதையில் பயணித்து இறையரசை நமதாக்கிடம் அருள் கேட்டு ஜெயிப்போம் இக்கல்வாரி திருப்பலியில். பொருள் காணுங்கள், இவன் வாழ்ந்திடும் பொருள் செய்யுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், இவன் வாழ்ந்திடும் பொருள் செய்யுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாழ்ங்கள். இந்த அவதி ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் நமக்கு இவ்வாறாக அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி நடப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி, இறைவன் ஒரு தந்தை மகனுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல நம் ஒவ்வொருவருக்குமே அவருடைய திருச்சட்டங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்.
அந்த சட்டங்களின்படி நாம் வாழும்போது பேறு பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்து அந்த சட்டங்களை நமக்கு வாழ்ந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி இருக்கிறார். இப்படி இருந்தும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திரு சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அநேக நேரங்களிலே நம்முடைய சொந்த விருப்பங்களை தான் நாம் பின்பற்றுகிறோம். ஆண்டவருடைய திரு சட்டங்களை நாம் பின்பற்ற தவறி விடுகிறோம். எனவே இந்த திருப்பலியுடைய இந்த தொடக்கத்திலே கண்களை மூடி ஆண்டவருடைய திரு சட்டங்களை நாம் கை கொள்ள தவறின நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திரு சட்டப்படி
நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம்மடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நானும் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்களின் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்றும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, திருவசனங்கள் 17 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண் அரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால் மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேர் அரசரின் நகரம்.
உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 2 காரியங்கள் வாசிக்க கேட்டோம். பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது என்று ஆண்டவர் சொல்லி, உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் என்று சொல்கிறார். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன என்கிறார். நாம் எதை விரும்புகிறோமோ அதை நாம் தேர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறாராம். நான் ஒரு சலேசிய குருவானவர். இளைஞர்களோடு அதிகமாக பணி செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி பணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா, சில பசங்க பிள்ளைங்கள்லாம் வந்து புலம்புவார்கள். ஃபாதர், எங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை ஃபாதர், ஃப்ரீயாவே இருக்க முடியல ஃபாதர், நான் நினைக்கிறது செய்ய முடியல ஃபாதர், அப்பா சொல்றதான் கேட்க வேண்டியது இருக்குது, அம்மா சொல்றதான் கேட்க வேண்டியது இருக்குது, என் வாழ்க்கை என்னால வாழ முடியல அப்படின்னு அவர்கள் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ பொதுவாக நம்முடைய சிந்தனை எவ்வாறாக இருக்கு? சுதந்திரம்னா என்ன? எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் தேர்ந்து கொள்ள முடியும், அதுதான் சுதந்திரம் என்று நாம் புரிந்து வைத்து இருக்கிறோம். நல்லது கெட்டது 2 இருந்தாலும் எனக்கு எது விருப்பமோ அதை நான் தேர்ந்து கொள்வது எனக்கு சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கண் பார்வையிலே அது அப்படி கிடையாது. ஆண்டவர் சுதந்திரத்தை எதுக்கு தருகிறார் அப்படின்னு கேட்டா, அவரை போல மனிதர்களை அவர் படைக்கிறார். இப்ப அவரை போல நம்மை படைக்கும் போது அவருக்கு இருந்த அந்த சுதந்திரத்தை அவர் நமக்கும் தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய சுதந்திரம் என்ன? நன்மையை தேர்ந்து கொள்ளுதல். இப்ப நன்மையும் தீமையும் இருக்கிறது, எனக்கு விருப்பம் என்றால் நான் தீமையும் தேர்ந்து கொள்வேன் என்று சொன்னால், அது இறைவன் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அவமரியாதைக்கு உட்படுத்துவதாக இருக்கிறது. மாறாக அவர் தந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மையை நாம் தேர்ந்து கொள்ளும் போது அவர் தந்த அந்த கொடையை உரிய விதத்திலே நாம் பயன்படுத்துகிறோம் என்பது உறுதியாகிறது. எனவே சுதந்திரம் நான் விரும்புவதையெல்லாம் தேர்ந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக இறைவன் விரும்புவதை, அவருடைய திருச்சட்டங்கள் எனக்கு கற்பிப்பதை தேர்ந்து கொள்வதே சுதந்திரமாக இருக்கிறது. அதைத்தான் 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துது. ஞானம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சுதந்திரத்தை சரியான விதத்திலே பயன்படுத்த உங்களுக்கும் எனக்கும் ஞானம் தேவைப்படுகிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தேர்ந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்டா, தீமையை தான் தேர்ந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய திருச்சட்டமா என்னுடைய விருப்பங்களா அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை தான் தேர்ந்து கொள்கிறோம். சில நேரங்களிலே சில இளைஞர்கள் பெரியவர்கள் கூட பேசும்போது சொல்லுவாங்க, ஃபாதர், நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது ஃபாதர், தெரிந்தே தான் அதை செய்கிறேன். அதை செய்யும் போது எனக்கு மற்றொரு எண்ணம் இருக்கிறது. என்ன? பாவ சங்கீதத்தை போய் சொல்லிக்கலாம். அப்ப பாவ சங்கீதத்தை சொல்லும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படும், அதனால நான் தீமையை தெரிந்து கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் அல்ல இது. அவர் விரும்புவது நமக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மையை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் கொஞ்சம் பெரிய வாசகமாக இருந்தது. திருச்சட்டங்களை பற்றி தான் ஆண்டவர் இன்னும் விவரமாக நமக்கு சொல்கிறார். மோயிசனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை இன்னும் ஆழமான புரிதலுக்கு ஆண்டவர் நம்மை இட்டு செல்கிறார். அப்படி அவர் செல்லும் போது இந்த பாவத்தை பற்றி பேசுகிறார். குறிப்பாக விபச்சாரம் செய்யாதே அந்த கட்டளை குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்கிறார், உன்னுடைய வலது கண் உன்னை பாவத்திலே விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடு அப்படிங்கிறார். உன்னுடைய வலது கரம் நீ பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தால் அதை வெட்டி விடு. கண் இல்லாம
கரங்கள் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, விண்ணகத்திற்கு சென்று செல்வதே முக்கியமானது என்பதைத்தான் அவர் சொல்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்வதை நாம் அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே குருடர்களாக முடவர்களாகத்தான் இருப்போம். இப்ப ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஆண்டவர் விரும்புவது என்ன? பாவங்களை நாம் விட்டு விட வேண்டும். பாவத்திற்கு எது எதெல்லாம் என்னை அழைத்து செல்கிறதோ அது அனைத்தையும் விட்டு நான் விலக வேண்டும். அதைதான் பாவ சங்கீர்த்தனத்திலே அந்த மனதுயர் மன்றாட்டிலே நாம் சொல்வோம். இனிமேல் பாவம் செய்வதில்லை எனவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலகுவேன் எனவும் உறுதி கொடுக்கிறோம். நம்மை தேர்ந்து கொண்டு அவரை தேர்ந்து கொள்ளாத, அவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிக்க விரும்பாத மனிதர்களை இறைவன் தேர்ந்து கொண்டு நம்மை படைக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். நம்மை தேர்ந்து கொண்டதினால விண்ணகத்தை விட்டு விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணகத்திற்கு இறங்கி வருகிறார். உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதனாக அவர் வாழ்கிறார். நாம் படுகிற எல்லா விதமான பாடுகளையும் அதற்கு ஒரு படி மேலாகவும் அவர் பட்டு நம் பாவங்களை எல்லாம் சிலுவையில ஏற்று நமக்காக இறந்து உயிர் தெழுகிறார். எதற்காக? அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்தார் என்பதற்காக. அந்த கொடுமையான நரகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இறுதியிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய நன்மையை அவர் தேர்ந்து கொள்கிறார். இப்ப ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார் அப்படின்னா நாம என்ன செய்கிறோம்? அவர் செய்து காண்பித்திருக்கிற அந்த அன்பிற்கு எத்தகைய விதத்தில் நாம் பதில் அன்பு செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. அன்பார்ந்தவர்களே, நான் சென்னை சலீஷ மாநிலத்தில இறை அழைத்தல் ஊக்குனராக இருக்கிறேன். இப்ப என்னுடைய பணி பல இடங்களுக்கு சென்று, பள்ளிகள், நிறுவனங்கள், பங்கு தலங்களுக்கு சென்று இளைஞர்களை, சிறுவர்களை சந்தித்து இறைவனுடைய அந்த அழைத்தலை பற்றி பேசி, ஃபாதராக, பிரதராக, சிஸ்டராக தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க யாராவது விருப்பமாக இருக்கிறார்களா என்பதை கேட்டு அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய பணி. ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு பேசுறேன். அந்த வீட்டில் 4 பிள்ளைகள், ஒரு மூத்த மகன், 3 மகள். இப்போ நான் ஃபோன் பண்ணி, அம்மா அந்த மாதிரி உங்கள் பையன் சலீஷ சபையில சேருவதற்கு அவன் விரும்பி பெயர் கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு விருப்பம் தானா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் ஒரே புள்ள ஃபாதர் எனக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு இன்னும் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, பெண் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். ஃபாதர் எனக்கு ஒரே பையன், இவன் மட்டும்தான் ஃபாதர், இவன் எப்படி ஃபாதர் நான் அனுப்புறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சில பசங்க சொல்லுவாங்க, ஃபாதர் சின்ன வயசுல எனக்கு ஆசை இருந்துச்சு ஃபாதர், இப்போ எனக்கு அந்த ஆசை இல்லை ஃபாதர். நான் ஆல்டர் சர்வீஸ் இருக்கும் போது எனக்கு அந்த எண்ணங்கள் இருந்தது, இப்ப எனக்கு இல்லை ஃபாதர் அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டு தன் உயிரையே நமக்காக கொடுக்கிறார். ஆனால் நம் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு, என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்கு ஏனோ நம்மில் பலருக்கு தயக்கம் தான் இன்னும் இருக்கிறது. முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்காக வருவது, கொடுப்பது என்பது நமக்கு கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். இன்னும் ஒரு 2-3 நாட்களிலே அன்பார்ந்தவர்களே, நாம் தவ காலத்தை துவங்க இருக்கிறோம். தவ காலம் எதற்காக தடுப்படுகிறது? ஆண்டவருடைய பாடுகளை நீங்களும் நானும் தியானித்து அவருடைய சாட்சிகளாக, உண்மையாகவே உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக நீங்களும் நானும் வாழ ஒரு தயாரிப்பு காலமாகத்தான் இந்த தவ காலம் தரப்படுகிறது. எத்தனை தவ காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை சந்தித்திருக்கிறோம், கேள்விக்குறிதான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் திருச்சிலுவையில உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகள் படும்போது முற்றிலுமாக தன்னையே வெறுமைப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே உறவாக இருந்த தன்னுடைய அன்னையை நமக்கு அன்னையாக கொடுக்கிறார். நிர்வாணமாக மனித மாண்பை நமக்காக இழந்து நிற்கிறார். அவர் இறந்ததற்கு பின்னால் கூட அவரை ஊடுருவ குத்த கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட இன்னும் நமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாலும் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத அளவிற்கு தன்னையே வெறுமையாக்கி தன்னுடைய அன்பை நமக்கு அவர் நிரூபித்து காட்டுகிறார். இப்படி நம்மை அன்பு செய்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம்? என்கிட்ட ஃபாதர் இந்த தவ காலத்தை எப்படி நல்ல முறையிலே
நான் பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மனிதர்கள் நான் சொல்வது, ஒரு பாவத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். அந்த லிஸ்டில் இருந்து ஒரு பாவம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் நான் செய்ய இருக்கிற ஜெப முயற்சிகள், தவ முயற்சிகள், ஈகை முயற்சிகள், இவை அனைத்தின் பயனாக இந்த ஒரு பாவத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. அன்னை மரியனுடைய உதவியை நாடுங்கள். ஒரு ஜெபமால காலையிலேயே, அம்மா உம்மை போல நான் பரிசுத்தமா இந்த நாள்ல வாழ, இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லி ஒரு ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். அந்த ஒரு பாவத்தை எதிர்த்து இந்த தவ காலத்திலே போராடி பாருங்கள். நிச்சயமாக அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய விருப்பங்களை பற்றி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆண்டவருடைய கட்டளைகளை நான் பின்பற்றி வாழ்கிறேனா என சிந்தித்து பார்ப்போம். பாவங்களை விரும்பி செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது அவற்றிலிருந்து விலகி வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனா? இந்த தவ காலத்துல ஒரு பாவத்தை தேர்ந்து கொண்டு அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதில் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தம்முடைய திரு சட்டங்களின்படி நடக்க நம்மை அழைக்கிற ஆண்டவரிடம் அவருக்கு உகந்த விதத்திலே நாம் வாழ தேவையான அருள் வரங்களை இறைஞ்சுவோம். மாசற்ற வழியில் நடக்க அழைக்கும் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களின் வாழ்வை மாசற்ற விதத்தில் காத்து கொள்ளவும், தொடர்ந்து இறைமக்களை சரியான பாதையில் வழிநடத்தவும், நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்து தெளியும் ஆற்றலில் இறை மக்களை வளர்ந்தெடுக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நாட்டின் சட்டதிட்டங்களை
முறையாக கடைபிடித்து நல்லாட்சி புரியவும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து பாதுகாப்போடு வாழும் அமைதியான சூழல்கள் அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, உலகமெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் நீ தந்த கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்து வாழவும் பாவத்திற்கு ஏதுவான சூழல்களை விட்டு விலகி இறைவார்த்தை காட்டும் வழியில் எம் வாழ்வை அமைத்து வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அதிவேகமாக வளரும் ஊடக உலகில் நல்லதை தேர்ந்தெடுக்கவும் அவர்களுக்கென்ன கொடுக்கப்பட்ட சுதந்திர வாழ்வில் உமது கட்டளைகளை தங்கள் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னித்து வாழ அழைக்கும் இறைவா, எம் மாதா தொலைக்காட்சி என்னும் மாபெரும் குடும்பத்திற்காய் நன்றி கூறுகிறோம். இதில் உழைக்கும் ஆயர்கள், அருப்பணியாளர்கள், அருட்சகோதிகள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் என்னும் நாங்கள் அனைவரும் உமது கட்டளைகளை என்றும் கடைபிடித்து தூய்மையான வாழ்வால் உமது அன்பு பணியை தொடர்ந்து ஆற்றும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை இறைஞ்சுவோம். குறிப்பாக நாமும் நம் குடும்பத்தினர்களும் எப்போதும் ஆண்டவருடைய திரு சட்டத்தை கைக்கொண்டு அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகம் பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன்.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமைமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறை இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் ஒற்றை புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் ஒற்றை புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர் தரும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால், உன்னுடல் உயிர் தரும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால், என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, இறைமகனே இன்று எழுந்தருள்வாய், இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உத்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தார் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.